ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே மார்னிங் கல்லியில் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, லவங்கப்பட்டை, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன்னு, அப்புறமா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு குக்கரில் போட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். கொஞ்சம் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் போட்டு கலந்து விட்டுருங்க. நான் மிளகா பொடி கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 5 விசில் விட்டாலே போதுங்க, நல்லா வெந்துடும். கத்திரிக்காயும் பருப்பு போட்டு தாங்க இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இது எப்போவுமே நான் செய்கிறது தான். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1/2 அன் முன்னாடியும் ஒரு பருப்பு ஊற வச்சுட்டேங்க. பசி எடுத்தது சரி, ஒரு குக்கும்பர் இருந்தது, சரி கட் பண்ணி சாப்பிட்டுடலாம் சொல்லி தாங்க சாப்பிட்டேன். இது கேரட் பொரியலும் கூட செஞ்சுருந்தேங்க. ஏன்னா கல்லீரல் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சரி, இந்த குழம்புக்கு கேரட் பொரியலும் காம்பினேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லி தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.